புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் புஸ்தகத்திலே அதுல 9வது அதிகாரத்திலே 1வது வசனம், chapter 9 verse 1, அதனுடைய பிற்பகுதியை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நல்ல சத்தமே இல்ல. முடிந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். நல்ல காரியம் நடைபெறும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நீங்க நினைக்காதீங்க ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி எதிர்மறையா ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ. ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி எதிர்மறையான ஏதோ ஒரு காரியம் நடந்து விடுமோ என்கிற ஒரு பெரிய பதற்றமும் பயமும் கலக்கமும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா நேரமும் எல்லாமே கரெக்டா அமைய மாட்டேங்குது பாஸ்டர், எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையாகவே எனக்கு காணப்படுகிறது என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீங்கள் எதை நினைத்து இந்த இடத்திற்கு வந்தீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியங்களிலே நான் ஒரு மாறுதலை இன்றைக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நீ நினையாத காரியமாய் இருக்க போகிறது, நீ சிந்தித்து பாராத காரியமாய் இருக்க போகிறது, அவைகளை குறித்து நீ யோசித்தது கூட கிடையாது. எத்தனையோ பகுதிகளிலே ஒரு காரியத்தை 4, 5, 10 வகையாக கூட நீ உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. ஆனா 11வது ஒரு வழியை சிந்திக்கிறவர் என் தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 10 வாட்டி நாம எத்தனையோ காரியங்களை செய்து தோல்வி அடைந்தாலும் கூட 11வது முறை என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரியங்களை மாறுதலாய் இன்றைக்கு என் குடும்பத்திலே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய ஊழியங்களிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறதை நீ குறித்துக்கொள். உன்னுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷன் குறுக்கிட்டுடுவானோ, மனுஷன் உள்ள பாஞ்சிடுவானோ, என்னுடைய காரியங்களை தடை செய்து விடுவானோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? கடந்த நாட்கள்ல சில காரியங்கள் நடந்தும் கூட இருக்கலாம். அதை குறித்து நீ கலங்கி விடாதே. கர்த்தர் உன் காரியத்திலே கவனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து அவர் மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை மாத்தி போட போறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப சொன்னார், பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மாத்தி யோசி. ஹல்லேலூயா. ஆமா, என்ன சொன்னாரு? ஹடான்னு சொல்லிட்டாரு. நான் இப்படி ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அவர் சொன்னாரு, பாஸ்டர் மாத்தி யோசிக்க சொல்லுங்க எல்லாரும். மாத்தி யோசி. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரே மாதிரி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது அல்ல தேவ திட்டம். தேவ திட்டம் உன்னை வேறு மாதிரி கொண்டு போக சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் வழி, இப்படிதான் பாஸ்டர் நடந்தாகணும், வேற சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி சிந்திப்பது உன் வழி. ஆனால் இதுல இல்ல, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறது பெரிய பாதை. அது ராஜவீதி, அது மகிமையான பாதை, அது உண்மையான பாதை, அது உண்மை, அது உயர்ந்த பாதை. அதிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு உண்மையாகவே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன அப்படி தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த செய்தி தான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தலைகீழ மாத்தணும் அப்படின்னு சொன்னா அது யாரால தான் முடியும்? நல்லா சொல்லுங்க. தலைகீழ மாத்த போறார். சொல்லுங்க. இன்னைக்கு என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சொன்னதை விட நான் என்ன செய்யறேன்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பிரச்சனை எல்லாம் எப்படி மாறப்போகுது? தலைகீழா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன நடக்க போகுது, என்ன மாறுதலா நடக்க போகுதுன்னு சொன்னா, முதல்ல ஒரு மாறுதலின் நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, முதல் மாற்றம். 2வது மாற்றத்துல உங்களுக்கு கர்த்தர் மதிப்பை தரப்போகிறார். ஹல்லேலூயா. 2வது ஒரு மாறுதல், அதுல கர்த்தர் நமக்கு என்ன தர போறாரு? கிரேடு கூட போகுது நமக்கெல்லாம். சொல்லுங்க. நம்மள ஆண்டவர் உயர்த்த போறாரு, நம்மள ஆண்டவர் கனப்படுத்த போறாரு, நம்மள ஆண்டவர் பெருக செய்ய போறாரு, நம்மள அப்படியே மேல தூக்கி உட்கார வைக்க போறாரு. ஹல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தர் என்னை எப்படி மாத்த போறாருன்னா, என்னை மதிக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்கள்ல என்னை கர்த்தர் மகிமையாய் நிறுத்த போகிறார். அதுதான் 3வது காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 மாற்றங்கள் என்ன நடக்க போகுது சொல்லுங்க. ஒன்னு மகிழ்ச்சியை தர போறார். யாருக்கு? நல்ல பக்கத்தை தட்டி சொல்லுங்க. ஏய் சிஸ்டர், மகிழ்ச்சி தர போறார். ஏன் இன்னும் இருக்கிற பிரதர், மகிழ்ச்சியை தர போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. 2வது மதிப்பு. ஹல்லேலூயா. ஆமா,
கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். ஹalleluya. ஆமா, இது it is not going to delay anymore. ஹalleluya. இனி இவைகள் தாமதிப்பதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நீ காணும்படி கர்த்தர் இன்றைக்கு உன்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஹalleluya. praise the Lord. நாலாவது மூணாவது காரியம், கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே மகிமைப்படுத்த போகிறார். ஹalleluya. praise the Lord. வேகமா சொல்லுகிறேன் நான் இந்த காரியத்தை. சூசான் நகரமே என்ன ஆகி போச்சுன்னா கலங்கி போச்சாம். என்ன நடந்துச்சு? ஏன் எதுக்காக கலங்கி போச்சு? யூதர்களுக்கு விரோதமா என்ன நடந்து போச்சு? ஒரு முத்திரை மோதிரம் கொடுத்து, அந்த முத்திரை மோதிரத்துல என்னன்னா யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? எத்தனை நாடு மொத்தம்? 127 நாடுகளிலே ஒரே நேரத்துல என்ன நடந்துச்சு? ஒரு இது அனுப்பப்பட்டது. என்ன நோட்டு அனுப்பப்பட்டது? எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன செய்யப்படணும்? அவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹalleluya. இந்த நேரத்திலே எஸ்தர் புத்தகத்துல சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவைகள் உண்மையாகவே உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எஸ்தர் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே சாப்டர் 4 அதிலே 16வது வசனம் நமது வாசித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனமே அது. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹalleluya. என்ன நடந்துச்சா? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் என்ன நடந்துச்சா? மொர்தெகாய் அங்கே ஜெபிக்க, எஸ்தரும் தாதிமார்களும் இங்கே ஜெபிக்க, ஆக மொத்தத்துல இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் 3 நாட்கள் சாப்பாடு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, நீ இந்த வாரத்திலே உனக்கு ஒரு 3 நாளை தெரிந்து கொள். ஹalleluya. இத நான் உண்மைக்கு சொல்றேன். நீங்க யார் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஒரு 3 நாளை இந்த சபையிலே நான் ஜெபம் நடத்த போறது கிடையாது உங்களுக்கு சொல்லி 3 நாளை நீ விசேஷமாய் தெரிந்து கொள். சகோதரியே, நீ விசேஷமாய் தெரிந்து கொள். சாப்பிட்டாதான் பாஸ்டர் உயிரோட நான் இருக்க முடியும், ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது. எல்லா வியாதியும் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. யாரும் செத்து போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஜீவனுக்கு மேல வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. இந்த ஜீவனுக்கு மேல எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த உயிரை எடுக்கிற ஒரே அதிகாரம் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஹalleluya. praise the Lord. உன்னுடைய காரியங்கள ஒரு பெரிய மாறுதல் இன்னைக்கு வேணுமா? எஸ், இந்த வாரத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்லி உனக்கு வாஞ்சை இருந்ததுனா சகோதரியே சகோதரனே, உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னார். இதை நான் உங்களுக்காக செய்ய முடியாது, நீங்களே செய்ய வேண்டும். ஹalleluya. இந்த 3 நாட்கள் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இந்த சர்ச்சை நான் திறந்து வச்சிருக்கிறேன். எந்த நேரம் நீ பரளியோ பரளியோ என்ன மாதிரி செய், ஆனா கொஞ்சம் கூட உன் வாயில தண்ணியும் படக்கூடாது, சாப்பாடு சாப்பிடாது. 3 நாள் முடியுமா? நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நான் யாருக்கும் ஜெபம் நடத்த போறது இல்லை. நான் இங்க ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக இல்ல, சபைக்காக. ஹalleluya. ஹalleluya. உயிர் ஆண்டவருக்கு தான். என்ன காரியம் மாறுதலா முடியணும்ன்ற வாஞ்சை இருக்குன்னு சொன்னா சிஸ்டர் ஒரு பொறுத்தனை செய். இன்னைக்கு இப்ப செய். ஹalleluya. இன்னைக்கு ஒரு நேரம் நல்ல நேரம் பார்க்காத. இல்ல பாஸ்டர் கொஞ்சம் யோசிக்கிறேன், கொஞ்சம் நான் வேலை இருக்குது பாஸ்டர், வேலை எல்லாம் இருக்குதான் செய்யணும். அவருக்கு 2 விஷயத்துக்குள்ள ஹalleluya. என்ன அப்படி சொன்னா மனுஷிக நடவடிக்கையில நீ தயவு செய்து இறங்கிறாத. உன் பிரச்சனைக்கு மனுஷ காரியத்துல நீ இறங்கிறாத. உனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைய உபவாசம் 3 நாள். ஹalleluya. praise the Lord. நான் சண்டை போட்டாதான் பாஸ்டர் இது நடக்கும், இல்லனா அவன் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு நீ போய் சண்டை போடாத. ஹalleluya. எஸ்தர் புத்தகத்துல யூதருக்கு விரோதமா இப்படி நடந்து விட்டது. எஸ்தரும் மொர்தெகாயும் அவர்கள் கிட்ட படைகள் இல்லை, இருந்திருந்தாலும் அவர்கள் போய் சண்டை போடுவதற்கு ஆயத்தமா இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் ஜெபிக்கிற ஒரு முறைமையை தான் அவர்கள் கையாண்டார்கள். ஹalleluya. praise the Lord. நேரா இன்றைக்கு போய் தீர்மானம் எடுங்கள். நல்லா சாப்பிடணும்னு தோணுதா, நல்லா சாப்பிடு இன்னைக்கு. ஹalleluya. இன்னைக்கு நைட்டோட க்ளோஸ் பண்ணிரு. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நைட் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. 3 நாள் நான் உட்கார்ந்து ஜெபிக்க போற ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, அது உன் வேலை விஷயமோ, உன் எதிர்காலமோ, உன் படிப்போ, திருமண காரியமோ, உன்னுடைய வேலை காரியமோ, என்ன காரியமா இருந்தாலும் சரி சகோதர சகோதரி, உன்னுடைய ஊழியங்களானாலும்
இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு 3 நாளை தெரிந்து கொள். அல்லேலூயா. இந்த 3 நாளை நீ தெரிந்து கொண்டு நீ ஜெபித்து பார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிறதான காரியம் உனக்கு மாறுதலாய் இருக்க போகிறது. இந்த பூலோக மனுஷனை எதிர்பார்க்காத பரலோக ராஜாவை 3 நாள் உன் பாதத்தில் நீ இறக்கி கொண்டு வந்துரு. அல்லேலூயா. பரலோக ராஜாவை உன் பாதத்துக்கு கொண்டு வந்துரு. கடந்த வாரத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்தை என்னை மிகவும் தட்டி எழுப்பினது. என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரர் எழுதும்போது எழுதியிருந்தாரு, என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு சீக்கிரமா வரப்போகுது, உன்னுடைய காரியத்துக்கு ஜெயம் சீக்கிரமா கிடைக்க போகுது. எப்படி நீ எதிர்ப்பு கேட்கிறியா கிட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். கீழே ஒரு வழியில உன் முழங்காலுக்கும் உன் தரைக்கும் எவ்வளவு தூரம் கேட்டாரு. அல்லேலூயா. முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? இந்த முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரம். உன் முழங்கால போடு, உன்னுடைய காரியம் சீக்கிரம் முடிவடைந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அப்படியே ஃபயர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த 3 நாள் யார் விசேஷமா எடுத்துக்கொள்ள போகிறீர்களோ, அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட கூட தான் பேசுறாரு. இந்த காரியத்தை நீ தட்டி கழிக்காத, இன்னமும் போய் மனுஷ காரியங்களை இறங்கிறாத. ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியம் எதுன்னு சொல்லி தெரியும் ஆண்டவருக்கு. அவர் இதை மாற்றி போடும்படிக்கு உன்னிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு 3 நாட்கள் நீ உபவாசம் இருந்து பார். அல்லேலூயா. அந்த ரங்க ஜப வாழ்க்கையை இந்த நாட்கள்ல நீ கட்டி எழுப்பிப்பாரு. அந்த ரங்கத்துல எதிரிகளுக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்ய இன்னைக்கு பழகிக்கொள். அல்லேலூயா. இந்த 3 நாள் நீ என்ன செய்ய போறன்னு சொன்னா, நீ மனுஷனோட போராட போகல. இன்னைக்கு நீ 3 நாட்களும் என்ன செய்ய போகிறாய் என்றால், மறைவில் இருந்து அந்த எதிரியை நீ தாக்குதல் செய்ய போகிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். எதிரியில அவன் என்ன செய்யலாம்? பல திட்டங்களை நமக்கு விரோதமா போட்டிருக்கலாம். அவன் நமக்கு விரோதமாக பல காரியங்களை நமக்கு தீர்மானங்கள் செய்து அவன் வைத்திருக்கலாம். ஆனாலும் கூட அல்லேலூயா, என்ன, எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் விரோதமாக, யூத ஜனத்துக்கு விரோதமாக அவன் திட்டம் போட்டுட்டான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், டேட் குறிச்சிட்டான், என்னைக்கு இவனை வந்து தூக்குல போடணும். எல்லாமே சாங்க்ஷன் ஆயிருச்சு. இனி செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் பேலன்ஸ். என்னன்னு சொன்னா, ஜெபம் ஒன்று மாத்திரமே மாறுதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எல்லாமே உனக்கு டைம் குறிச்சாச்சு. நீ கடைசி நேரத்துல வந்து நின்னுட்ட. இனி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இனி உன் காரியங்கள்லாம் என்ன ஆகுமோ சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாய். நான் முன்னேற போறேனா இல்ல இந்த வருஷமும் நான் இப்படித்தான் இருக்க போகிறேன்னா சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ போன எல்லா ரூட்டும் க்ளோஸ் ஆகி போச்சு. கடைசியா உனக்கு இருக்கிற ஒரே வழி, நீ ஜெபத்துல என்னோடு கூட 3 நாளை நீ செலவிட்டு பார். நான் மாற்றுக்க போகிற அந்த காரியத்தை உன் கண்கள் காணும்படி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களை தட்டுங்க. அப்படியே அசமந்தமா இருக்காதீங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே book of Jeremiah chapter 50 verse 14 சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 50வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? பாபிலோனுக்கு விரோதமாய் என்ன எடுக்கலையா இன்னும்? எரேமியா 50வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா chapter 50 verse 14 என்னவாதுல இருக்குது? நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதின் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. Praise the Lord. Hallelujah. எனக்கு என்ன செய்ய போறோம்னா, 3 நாள் அம்பு செலவு பார்க்க கூடாது. அம்பு செலவை பார்க்காத 3 நாள் நீ ஆண்டவர் பாதத்துல உட்காரு. பாஸ்டர், நான் போலன்னா டியூட்டி எல்லாம் கெட்டு போயிரும் பாஸ்டர். போட்டோம். அம்பு செலவை நீ எதிர்பார்க்காத. அல்லேலூயா. நான் போலன்னா எல்லாமே அவ்வளவுதான் பாஸ்டர், ஸ்தம்பிச்சு போயிரும். உன் குடும்பம் ஸ்தம்பிச்சு போகுது, உன் எதிர்காலம் ஸ்தம்பிச்சு போகுது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட போகுது. அதை விட உனக்கு டியூட்டி தான் முக்கியம்னா தாராளமா you may go. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்ல பாஸ்டர், நாங்க போய் தான் பாஸ்டர் ஆகணும். போ. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நீங்க சொன்ன இந்த காரியத்தின்படி கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். என்னன்னா 3 நாட்கள் நான் என்ன செய்ய போறேன்னா, தொடர்ந்தேர்ச்சியாய் நான் அம்புகளை விட போகிறேன். என்ன நடக்க போகுது? நீ அந்தரங்க ஜெப அறையில நீ அம்புகளை விட போற. ஒண்ணா போகுது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா? அதின் மேல் அம்புகளை எய்யுங்கள், அம்பு செலவை பாராதேயுங்கள். அல்லேலூயா. ஜெபம் என்ன தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அம்பு தொடர்ந்து 3 நாள் ஜெபத்துல அம்பு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு விரோதமா என்னென்ன காரியங்களை பிசாசு
விதைச்சாலும் அவனுக்கு விரோதமா நீ சும்மா நின்னுகிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. நீ போய் ஜெப அறையிலே முழங்கால் படியிட்டு பார். அங்கே நீ அம்புகளை எய்து கொண்டே இருக்கணும். அந்த 3 நாள் நீ விட போகிற அம்புல கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை தர போகிறார். ஹalleluya, praise the Lord. சத்துருவை ஜெயிக்கணுமா? ஆமா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த மாதிரி ஜெபத்திலே உன்னை ஒப்புக்கொடு, நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஹalleluya. பாஸ்டர், என் டைம் போய்டுமே, நான் சாப்பிடணுமே, நான் தூங்கணுமே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு நல்ல சுகம் இல்லையே. ஆனா இதெல்லாம் யோசிக்காம அம்பு செலவை பாராம நீ போராடுவேன்னு சொன்னா இந்த 3 நாள்ல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நான் திரும்ப சொல்றேன், எங்கேயாவது பேச்சு 3 நாள் கதை அடிக்காதீங்க. 3 நாள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு 3 நாளாவது உன் குடும்பத்துக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணு. ஹalleluya. ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னா, இல்ல நாங்க இப்படியே காலம் முழுசு இருந்துடுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா அது உங்களை பொறுத்தது. அதை குறித்து கவலை எனக்கு கிடையாது. ஹalleluya. கவலைப்பட்ட நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஹalleluya, praise the Lord. இனி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் அம்பு எய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹalleluya. போங்க. அந்த ரங்க ஜெப வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பலவீனமாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசு. நீ போ, ஜெப அறைய சாத்து. இந்த 3 நாள் என்ன செய்யி, எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு செய்யணுமா பாஸ்டர், பிள்ளைகளுக்கு செஞ்சு வைக்கணுமே, போ எல்லாம் செய்ய, காலையிலேயே செஞ்சு வச்சிரு எல்லாத்தையும். போ, கதவை தாழ்பால் போடு, உள்ள உட்கார்ந்து நல்லா 3 நாள் ஜெபம் பண்ணு. யாரையும் பார்க்காத, யார்கிட்டயும் பேசாத, உட்கார்ந்து ஜெபத்துல உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஹalleluya. 3 நாள் நீ ஜெபிக்க 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 3 நாள் எப்படி பாஸ்டர் தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியும்? நல்ல பாடு, நல்ல ஆராதனை செய், நல்ல பைபிள் வாசி, நல்ல ஆண்டவர் கொடுக்கிற அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்யணுமோ, மாற்றி அமைக்கணுமோ, அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. 3 நாள் போதாது சிஸ்டர், பிரதர், 3 நாள் போதாது. இந்த 3 நாள் நீ எடுக்க போகிற இந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். இதை நீ அசதியா நினைக்காத. இதை நீ எப்பவுமே பாஸ்டர் ஜெபத்தை குறித்து சொல்லுவாரு, அந்த மாதிரி இந்த நாளும் ஒரு ஜெபத்தை சொல்றாருன்னு சொல்லி நீ சாதாரணமா எடுத்துக்கொள்ளாது. இந்த ஜெபத்துக்கு பின்னணியத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை வைத்திருக்கிறார். ஹalleluya. அது நீயும் அறியாதது, அது நானும் அறியாதது. என் தேவன் ஒருவரே அறிந்திருக்கிற அந்த காரியத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹalleluya, praise God, amen. ஏசாயாவில சொல்லும் பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிப்போமே, ஏசாயாவில வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கலாம். என்ன அங்க 64வது அதிகாரத்திலே 4வது வசனம், ஐசாயா chapter 64 verse 4, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை. ஆமா, இந்த 3 நாள் நான் திரும்ப சொல்றேன் சிஸ்டர், பிரதர், ஒரு 3 நாள் உன்னுடைய வாழ்க்கையவே திருப்புற ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இத சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த 3 நாளுக்கு பின்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அது என்னவா? அது யாரும் கேட்டதில்லை, கண்டதும் இல்லை, அதை குறித்து என்ன செய்ததில்லை, ஒருவரும் அது யாருக்குமே தெரியாதான், அவைகளை உணர்ந்ததும் இல்லை. ஹalleluya. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப அந்த 50வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போமே. எரேமியா chapter 50 verse 15. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். ஆமா. அது தன்னை கையளித்தது, அதின் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதின் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி. ஆமென். அதனிடத்தில் பழி வாங்குங்கள், அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். praise the Lord. என்னவா 15வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். ஹalleluya. ஜெப அறைக்குள்ள போயிட்டு இந்த 3 நாள் என்ன செய்ய போறீங்கன்னா, நல்லா ஆர்ப்பரிங்க, நல்லா ஆண்டவரை துதிங்க. துதி செய்யும் போது அங்க அம்பு போய்கிட்டே இருக்கும், ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னா, அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது. ஹalleluya. நீ 3 நாள் செய்யும் போது உனக்கு பின்னணியத்துல என்ன தெரியுமா நடக்க போகுது? அந்த ரங்கத்துல அவன் எனக்கு போட்டிருக்கிற பிளான்ல என்ன தெரியுமா நடக்க போகுது? அவன் அஸ்திபாரங்கள் விழ போகிறது. ஹalleluya. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஹalleluya. கல்வி மாதிரி இருக்க கூடாது. ஹalleluya. என்ன? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 நாள் ஜெப அறையில உட்கார பின்னாடி ஒருத்தனுக்கு அஸ்திபாரம் ஆட போகுது.
ஹல்லேலூயா. என்ன குறிச்சு என்னென்னலாம் திட்டம் வச்சிருந்தானோ அவன் எனக்கு விரோதமாய் வைத்த அஸ்திபாரங்களை கர்த்தர் கலைக்க போகிறார். அவனுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். அவன் அஸ்திபாரங்கள் கர்த்தரால் நொறுக்கப்பட போகிறது. நீயும் நானும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இந்த 3 நாள்ல கர்த்தர் உனக்கு பின்னணியத்துல செய்து கொண்டே இருக்க போகிறாரு. நீயும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கேயும் போகாத 3 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உன்னுடைய காரியத்திலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதின் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. என்ன ஃபென்சிங் என்ன தாண்ட முடியாம அவன் போட்டு வச்சானோ அந்த ஃபென்சிங் ஆண்டவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ நவர முடியாம இந்த பக்கம் போனா தடை, அந்த பக்கம் போனா தடை. நீ எத்தனை வேலைக்கு போனாலும் தடையா இருக்குது. நீ எத்தனை காரியம் செஞ்சாலும் உன் குடும்பத்துல முன்னேற்றம் கிடையாது. நீ எந்த காரியம் செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. எதை செஞ்சாலும் உனக்கு வியாதிக்கு மேல வியாதியா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை சூழ ஒரு கோட்டையை வச்சிருக்கிறான். அந்த அஸ்திபாரங்கள் இடிக்கப்பட போகிறது. அந்த மதில்களை நான் இடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படிக்காக இந்த நேரத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க. குடும்பமாக நாம என்ன செய்யணும்? இந்த வாரத்துல முடிஞ்சா குடும்பமா செய்யணும். குடும்பமா செய்யணும். ஏன் சொன்னா அங்க யாரெல்லாம் ஜெபம் பண்ணது? மொர்தெகாய் அவரோட ஒரு டீமோட, எஸ்தர் தன்னுடைய தாதிமார்களோட. ஹல்லேலூயா. ஏன் கூட யாரும் ஒத்து வர மாட்டாங்க பாஸ்டர். அப்ப நீ யார் கூட ஒத்து வர மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரு கூட ஒத்து போகாம இருக்க கூடாது. எல்லாரும் ஒத்து போய் ஒரு 3 நாள் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய போகிறதான மகத்தான காரியத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு இதுல பதில் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்கினா தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காலையில எழும்ப முடியல, பனி. ஹல்லேலூயா. காலையில எழுப்பி ஜெபிக்க முடியல. காலையில அப்படியே கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இந்த 3 நாள் நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எஸ்தர் செய்த ஒரு காரியம் என்னது? என்ன செஞ்சா மாறுதல் வர்றதுக்கு? ஜெபம் பண்ணா. அவ்வளவுதான். 3 நாள் என்ன ஜெபம்? அது குசியா குடியா ஜெபம். இன்னும் யாரும் அதை செய்யறதில்ல. சாப்பிடுறது மட்டும் தான் கிடையாது தவிர மத்த எல்லாம் குடிக்கிறோம். நானும் தான். பிரைஸ் தி லார்ட். சாப்பிடுறது மட்டும் தான் பேலன்ஸ் இல்ல. குடிக்கிறது எல்லாம் என்ன செய்யறோம்? நல்லா ஜூஸ் குடிக்கிறோம். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 நாள் குசிக்காத குடிக்காத. நான் அதை ஒருத்தர்கிட்ட பார்த்து நான் இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். 80 வயசுக்கு மேல இருக்கிறதான ஒரு பாட்டி. யாருன்னு சொன்னா சொர்ணராஜ் பாஸ்டருடைய மாமியார். அவங்கள பாத்தீங்கன்னா சுவிதா சிஸ்டர் மாதிரி குள்ளமா இருப்பாங்க. ஆனா இதே சைஸ்ல ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா போய் கதவை பூட்டாங்கன்னா சாப்பிடுறது தண்ணி இன்னி எதுவுமே கிடையாது. உண்மையாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவங்கள பார்த்து. வெக்கப்பட்ட என்ன பார்த்து, அவங்கள பார்த்து ஆச்சரியம், என்ன பார்த்து வெக்கம். இந்த வயசுல இந்த அம்மாவுக்கு இவ்வளவு வயிறாக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. 3 நேரம் நல்லா சாப்பிடுறோம். கொஞ்சம் தியாகம் பண்ணுவோமே இந்த 3 நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், என்னுடைய மாற்றத்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா கர்த்தர் ஒரு பெரிய மதிப்பை கத்த தர போகிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்து போச்சுன்னா, இப்போ மொர்தெகாய்க்கு விரோதமா என்ன செஞ்சிருக்கிறான் ஆமான்? என்னங்க செஞ்சு வச்சிருக்கிறான்? எத்தனை அடி? வந்துருச்சு சொல்லுங்க. எத்தனை? 127. அது ஊரு. எத்தனை ஊர்? எத்தனை பட்டணம்? 127 பட்டணம். சரியா? எத்தனை அடி? 50 முழம். அவ்வளவுதான். 50 அடி உயரம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? உயரத்துக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் இறுதி நாள் எல்லாமே குறிக்கப்பட்டு விட்டாச்சு. என்ன நடந்து போச்சு? கடைசி டேட் என்ன? என்னைக்கு மொர்தெகாயை தூக்குல போடணும் எல்லாமே ப்ரீ பிளானிங்கா பிசாசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி? அம்மா ஒன்ன குறிச்சு நீ திட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஃபாஸ்ட் ஒன்ன கவுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீ ரொம்ப பின்தங்கிய நிலைமையில என்ன செய்யறன்னா அப்படியே ஆமை மாறி போய்கிட்டு இருக்கிற.
அவன் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, ரொம்ப ஃபாஸ்டா போய் நீ எங்க போய் சாவணும், யார் கையில சாவணும், எந்த இடத்துல மாட்டணும், எங்க கண்ணி வைக்கணும், எல்லாமே உனக்கு பிளான் போட்டு கிளீனா ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அவன் நீ போறியா, எங்க கரெக்டா போய் விடுவேன்றதுல அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா திரைக்கு மறைவுல ஆமான் செய்ததான பயங்கரமான காரியங்க. அவன் ரொம்ப நல்லா செஸ் விளையாடுவான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா காயை நவுட்டிக்கிட்டே இருந்தான். ரொம்ப அழகா எங்க இவனை கவுக்கணும், எங்க இவனை தள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா பிசாசு நமக்கு விரோதமாய் அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறான். என்ன திட்டங்கள் நிறைவேறுகிறதான நாளை அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தானா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அம்மா இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா நீ விழும்படிக்கு அவன் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. என்ன வச்சிருக்கிறான் சொல்லுங்க. அம்மா நல்லா தான் இருக்கிறோம் பாஸ்டர். எனக்கு என்ன பாஸ்டர், அம்மா நீ விடுறதுக்கு ஒரு பெரிய பாதாள தான் வச்சிருக்கிறான். நீ இத கண்டுக்காம நீ டெய்லி எப்பவும் போலதான பாஸ்டர் நீ இருக்கிற. அவன் உனக்கு எல்லாம் சரியா தோண்டி அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். இந்த டேட்ல இந்த சிஸ்டர் இந்த குடும்பத்தை நான் கீழே தள்ள போறேன். அல்லேலூயா. ரொம்ப ப்ரீ பிளானிங் போயிட்டு இருக்குதாங்க, பிளானிங் பயங்கரமா. ஆனா எதிரியின் திட்டங்களை குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அனுமதிக்கிறவர் தேவன். எங்க வரைக்கும் போவோம்? வண்டி வேகமா போய்கிட்டு இருக்குது, எங்க பிரேக் போடணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன குறிச்சு அவன் பயங்கர பிளான் போட்டுக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறான். ஆனா எங்க போய் அந்த பிரேக்க போடணும்ன்றது யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன், நல்லா கர்த்தருக்கு தெரியும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆடு வளர்க்குறவங்க இருக்கிறீங்களா? ஜெயலலிதா ஆடு கொடுத்தாங்களே, யாருக்கு தரலையா? கோழி கோழி மாடு மாடு இதெல்லாம் எப்ப அடிப்பீங்க? ஆடு கோழி மாடெல்லாம் எப்ப அடிப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன மேடமா? பண்டிகையில ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ அது கரெக்ட் தான். எப்ப அதை சரியா டைம் பார்த்து அடிப்போம்னு கேக்குறேன். அதிகாலையில் அடி பண்றாங்க ஒருத்தர், கீழ்படியில எல்லாம் அடி பண்றாங்க ஒருத்தர். வேற சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் பாயிண்ட். ஆண்டவர் எங்க கொண்டு போய் பிசாச அடிக்க வைப்பாருன்னு சொன்னா, அது கொழுத்து போய் இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை போடுவாரு. அல்லேலூயா. அவன் ரொம்ப ஸ்தூலிச்சு போயிட்டான். அவனை எங்க கொண்டு போய் அவன் காரியத்தை முடிக்கணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் டைம் போயிட்டே தான் இருக்கும். அவன் ரொம்ப கம்பீரமா இருப்பான், உற்சாகமா இருப்பான், எனக்கு விரோதமா செய்வான், எல்லாம் எனக்கு பார்த்தா வயிறு எரியும், எனக்கு பார்த்தா கண்ணீர் வரும், போராட்டமா இருக்குது, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் வீட்டுல குழப்பம், எது எடுத்தாலும் நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினை வருது, என்னென்னமோ நடக்குது. அவன் போட்ட பிளான் எல்லாம் அப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் அதை அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறார். ஏங்க ஏன் இவனை துக்குல போடுறதுக்கு இவ்வளவு தீவிரம் நடந்துகிட்டு இருக்கு? இதைய ஆண்டவர் உடனே நிறுத்த வேண்டியது தானே? ஏன் அதை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணி எதுக்குடா இப்படி செய்யறன்னு சொல்லி நிறுத்த வேண்டியது தானே? இல்ல 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 இல்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வைத்திருக்கிறான். அந்த இடம் வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கிறான் சாத்தான். அவனுக்கு தெரியும். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இதுக்கப்புறம் இவங்க சாப்டர் என்ன செய்ய போகுது சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா அவனை வெட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனை வளர்த்து விட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் வெட்டப்பட போகிறான். அவனை கர்த்தர் அது வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாத பயப்படாத. கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாருன்னா, ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு. அவன் போட்ட திட்டம் அவனுக்கே திரும்ப போற ஒரு டைமுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்களேன். அவன் எனக்கு போட்ட திட்டத்தை அவனுக்கே திருப்புற ஒரு டர்னிங் பாயிண்ட்க்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்? 3 நாள் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்கள் வெற்றி அடையும்.
நல்லா சொல்லுங்க. என்ன குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வெற்றி அடையும். எதிரியின் கையில கர்த்தர் உன்னை ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவனை கொண்டு போய் அவனை தான் தள்ளுவாரே தவிர உன்னையும் என்னையும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல.